சரணம் வாழ்வருக சூரந்தலையத்தோனே சுப்பிரமணியவில் முருக அமரர்களை காத்தோனே அரக்கரை அறுத்தோனே ஆறுகளில் முருக பரவல்லை மனவாச கோவிந்தா குண்டவரணமே இருக்கும் மாயோனே மாயோட மருவோனே மருவோனே அம்மாளுடன் கணவதி யாரு புரிவாய் சில கதைகள் பாட ஐயா கதைகள் யாரு புரிவாய் போகாத இடமாகிய சந்தனமான் சோலையிலே பெருமானாகிய நவநீத கண்ணன் அக்காலங்கையர்கள் 8 பேர்களையும் அழைத்துக் கொண்டு ஐயா சந்தன மகாமுனிவரே எமது தங்கையர்கள் 8 பேர்களையும் உமது கண்ணை இமை காப்பதை போல உலகத்தை காப்பதை போல் என் தங்கச்சியும் நீங்க தான் பார்க்கணும். அப்ப சந்தன மகாமுனிவரை பெருமானை அடிபணிந்தார். அவனிதான் நாராயணா, உமது தங்கையர்களை நான் எப்படி வளர்ப்பது ஐயா? எப்படி வளர்த்தாலும் சரி என் தங்கை 8 பேர்களும் வளர்ந்து வரக்கூடிய காலத்திலே தாய் தகப்பன் என்று ஒரு துணை வேண்டும். அப்படி அம்மா அப்பா யார் என்று கேட்டால் நீ உண்மையை சொல்லக்கூடிய அண்ணன் குலுக்கி பகட சம்காரங்களை முடிக்கத்தான் இவர்களை நாங்கள் பிறவி செய்தோம். ஆகையினால் உண்மையை சொன்ன அன்று உமது சிரசு வெடிக்கும். ஐயா, ஒரு தெய்வம் அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கு. தெய்வங்கள் இரவு வேளையிலே இந்த ஊரை காக்கும் தெய்வம் ஊருக்குள்ள நடமாடி உலா வந்து கொண்டிருக்குமா. அந்த நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையால யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டாங்கன்னு அத அடுத்தவங்க போய் சொல்லக்கூடாது. ஆமா, அந்த தெய்வம் சொல்லுமா, என்னை கண்டனாக வேறிடத்திலே நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா மக்கள் பயப்படுவாங்க. அதையும் மீறி நம்ம சொன்னோமே ஆனா நாம் சிரசு வெடிக்கணும். அதுக்குதான் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் புத்த சங்கரியே சொல்லப்படாதுன்னு இருக்காங்க. இப்ப நாட்டுக்குள்ள யாரு அப்படி இருக்கா? ஏ அப்பா நம்மளை கண்டா உனக்கும் காணுமாங்க. முன்ன விட்டு பின்ன நிமிஷம் தொண்டையில ஊத்துன தண்ணி உணரக்குள்ள புறணி பேசுறாங்க. நம்மதான் நினைக்க நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி முன்ன விட்டு பின்ன பேச பழக்கம் வர மாட்டேங்குது. நல்லவங்களா இருக்க போயிடுங்க பொல்லாத பிள்ளை போல ஊட்டி நல்ல வளர்த்து வாரா அவர் உடம்பெல்லாம் அக்காலங்கைட்டும்
ஆட்சி நல்ல வளர்த்துவாரா வேகமல் அணையூரு நாலு ஒரு மேனையுமா ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில அக்காதங்கைக்கு பெறும் ஆறேழ வயதாச்சு ஆறேழ வயதாச்சு அம்மா ஆடிகளை வயதுமாச்சு இழந்து விளையாடுவாள் வயதாச்சு ஓடி விளையாடுவாள் 12 வயதாச்சு அக்காரங்க 8 பேரும் அக்காரங்க 8 பேரும் அவ கண்ணி வயதிலே ஆடி விளையாடுகின்றார்கள் 7 வயதில் இழந்து விளையாடினா 8, 9, 10 வயதாச்சு ஓடி ஆடி பாடி விளையாடுகிறார் 12 வயதாச்சு என் தாய் இந்த காளியம்மா சந்தனமாரி உச்சிமாகாளி முத்தாரம்மா முப்புடாதி வடக்குத்தி அம்மா 8 பேர்களுக்கும் வயதும் 12 வயது இந்த 12 வயது கன்னி பெண்களாக இருக்க பார்த்தா இந்த காளியை முப்புடாதி முத்தாரம்மா என்ன ஏ ஈஸ்வரி உங்க அட்டகாலி 8 பேருக்கும் வயது கீழாறு 12 வயசு 1 வயசா 2 வயசா 12 வயசா கண்ணி பருவ பெண்கள் எல்லாம் படிக்கலாம் படிச்சுவாங்க 6, 7, 8 வயசுனா பருவாக தெரியும். ஆமா 12 வயது கன்னி பெண்களாக இருக்கும் போது அம்மா 8 பேர்களுக்கும் தாய் தகப்பன் அப்படிங்கிற துணை வேண்டும். இந்த 12 வயதிலே என் சக்தி 8 பேர்களும் ஒருவருக்கொருவர் பேசுகின்றார்கள். அம்மா தங்கச்சி நம்மளுக்கு வயது 12 ஆச்சு. இந்த வயசுல அம்மா அப்பா துணை நம்மளுக்கு தேவைப்படுது. தாத்தா வாராரு போறாரு வேலைக்கு சாப்பாடு கொடுக்காரு. அம்மா அப்பா யாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால தாய் தகப்பன் யாருன்னு தாத்தாட்ட போய் நம்ம கேட்கணும். அக்காரங்க 8 பேர் அக்காரங்க 8 பேர் அம்மா அப்பாவை கேட்பது மாமா முடிய சத்தியதான் அழைப்பு யாரே மாமுடிய இவருக்கு 12 வயதுமாச்சு. இதனால் இதுவரைக்கும் அம்மா அப்பா யாரை என்று அடியாளுக்கு தெரியணும். 8 பேரும் கேட்ட போது அந்த சந்தனமா முடியும் சந்தனமா முடியும் அது சமயத்து செய்யும். சந்தன முகாமுனிவரும் என் தாய் 8 பேர்களை அழைத்தார். காளியர்களே உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களை வளர்க்க சொல்லி ஒப்படைத்தது உங்க அண்ணன் ஆகிய கண்ணே. நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்கணுமானா
ஆண்டவன் சிவனை எண்ணி நீங்கள் தவம் இருக்கணும். தாயகப்ப யாருன்னு தெரியாம இருக்குமா? கண்ணன் தான் சொல்லியிருக்காரு, உண்மையை சொன்னா அன்று சிரசை வெடிக்குவனே. ஆகையினாலே இறைவனாய சிவனை கண்டு தவங்களை இருந்தீர்களானா சாட்சாதி சிவபெருமான் வருவார். அம்மா அப்பா யாருன்னு கேட்கலாம். சந்தன மகாமுனிவர் சொல்ல பேரும் அப்படி ஆட்டும் என்று நினைக்கணும். அந்தவம் இருக்கணும் பகவானே பாரதவமது இதனை நம்ம இருந்து தவமதை